ஐயா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா புதூர் நாடு போக போகிறோம். புதூர் நாட்டில் ஒரு முள்ளலை கிராமம், அந்த முள்ளலை கிராமத்தில் ஒரு பழமையான சிவாலயம் இருக்குது. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுவும் இப்போ மலை மேலே ஏறது தான் வந்திருக்கோம் ஐயா. புதூர் நாடு போக போகிறோம். இந்த ரூட்டு தான் மலை போகிற ரூட்டு இது தான். இப்போ தான் போக வந்திருக்கேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மலைக்கு போக போகிறோம். வாங்க போய் கோயிலை பார்க்கலாம், மலை மேலே போகலாம் வாங்க. சிவாய நம சிவாய திருச்சிற்றம்பலம் எல்லா புகழும் அண்ணாமலை இருக்குது. ஐயா நம்ம வந்துருக்க இடம் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் புதூர் நாடு வந்திருக்கோம். இங்கே ஒரு சிவன் கோயிலை பார்க்க வந்திருக்கோம். இந்த ஒரு முள்ளலை கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு பழமையான சிவன் கோயில் இருக்குது. அதை பற்றி இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஐயா முள்ளலை கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். புதூர் நாடு தான் வந்திருக்கோம். மலை மேலே வந்திருக்கோம். இப்போ அதோடைய கோயில் தான் இப்போ போக போகிறோம். ஒரு பழமையான சிவாலயம், 2000 ஆண்டுகள் முன்பு கட்டப்பட்ட கோயில். அந்த கோயில் தான் இப்போ போய் பார்க்க போகிறோம். அந்த போர்டை தான் இப்போ நம்ம வந்து நின்றுக்கிறோம். இப்போ தான் மலை மேலே வந்திருக்கு ஐயா. சிவாய நம சிவாய திருச்சிற்றம்பலம் எல்லா புகழும் அண்ணாமலை இருக்குது. ஐயா இப்போ நம்ம வந்துருக்க இடம் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் புதூர் நாடு வந்திருக்கோம். புதூர் நாடு பக்கத்தில் முள்ளலை கிராமம் வந்திருக்கோம். அந்த முள்ளலை கிராமத்தில் ஒரு பழமையான சிவன் கோயில், 2000 ஆண்டுகள் பழமையான சிவன் கோயிலை பார்க்க வந்திருக்கோம். அந்த சாமி பேர் முள்ளேஸ்வரர் திருக்கோயில். அதை பற்றி ஐயா கிட்ட கேட்க போகிறோம். ஐயா வணக்கம் ஐயா. உங்கள் பேருங்க ஐயா? ரத்தினவேல். இந்த சாமி பேருங்க ஐயா? முள்ளேஸ்வரர் கோயில். எவ்வளோ நாள் அவங்க 2000 வருஷம் பழமையான கோயில் தானேங்க ஐயா சொல்கிறாங்க. சரிங்க, இது என்ன ஊரில் ஐயா இருக்கு ஐயா? முள்ளலை கிராமம் புதூர் நாட்டில் இருக்குது. ஐயா திருப்பத்தூர்லேருந்து எவ்வளோ கிலோமீட்டருங்க ஐயா? 30 கிலோமீட்டர். இப்போ ஐயா என்ன சொல்கிறாருன்னா, திருப்பத்தூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த முள்ளலை கிராமத்தில் இருக்கிற முள்ளேஸ்வரர் திருக்கோயிலை பார்க்கலாம்னு சொல்கிறாரு. வாங்க ஐயா வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க சாமி பார்க்கலாம் வாங்க. ரொம்ப பழமையான சிவாலயம் ஐயா. 2000 ஆண்டுகள் கட்டப்பட்ட கோயில்கள், 2000 வருஷத்துக்கு முன்னே கட்டப்பட்ட கோயில்கள். நம்ம திருப்பத்தூர் சொல்லல, திருப்பத்து ஊரில் 10 ஸ்தலங்கள். அந்த 10 ஸ்தலத்தில் ஏற்கனவே நம்ம 7 ஸ்தலத்தை பார்த்துட்டோம். முதல்ல வாணிமடி பார்த்தோம். வாணிமடியில் வந்து அந்த வாணிமடி கோயில் பார்த்தோம். 2வது வந்து கொரட்டி கோயில் பார்த்தோம். 3வது வந்து நம்ம பிச்சனூர் வந்து பார்த்தோம். 4வது வந்து மடவாளம் பார்த்தோம். 5வது வந்து புத்தாகரம் பார்த்தோம். 6வது வந்து அணியேரி பார்த்தோம். 6வது வந்து அணியேரி பார்த்தோம் ஐயா. 7வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரியாகரம் பார்த்தோம். இப்போ 8வது கோயிலை வந்து பார்த்துன்னுக்கிறேன் ஐயா. 8வது கோயிலை தான் இந்த கோயிலை வந்து பார்த்துன்னுக்கிறோம். ஒரு அற்புதமான ஒரு பழமையான சிவாலயம். மறக்காமல் வாங்க இந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணுங்க. திருப்பத்தூர்லேருந்து சுமார் ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் வந்தீங்கன்னா இந்த கோயிலை பார்க்கலாம் ஐயா. அற்புதமான ஒரு திருத்தலம் ஐயா. பார்க்க போகிறோம், மூலஸ்தானத்தை பார்க்க போகிறோம். பாருங்கள், ரொம்ப அற்புதமான ஒரு கோயில் ஐயா. எல்லா கோயிலும் இப்போ பார்க்க போகிறோம். மறக்காமல் வாங்க. ரொம்ப பழமையான கோயில் ஐயா. கேள்விப்பட்ட தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். வந்து பாருங்கள், பழமையான கோயில், ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் ஐயா. எல்லா கோயிலும் சுற்றி பார்த்துன்னுக்கிறோம். அப்புறம் ஐயா இந்த கோயில் ஒரு பழமையான கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம். இது சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில்னு சொல்லுவாங்க ஐயா. அந்த காலத்தில் மன்னர்கள் கட்டப்பட்ட கோயில் ஐயா. இந்த கோயிலில் பாருங்கள், கல்வெட்டு எடுத்து வச்சுருக்காங்க. இந்த கல்வெட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துன்னுக்கிறீங்க. இந்த கல்வெட்டை தான் இப்போ பார்த்துன்னுக்கிறீங்க. ஒரு பழமையான ஒரு அந்த காலத்தில் கோயில் கட்டியிருக்காங்க மன்னர்கள். அது கல்வெட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துன்னுக்கிறீங்க ஐயா. ஒரு பழமையான சிவாலயம். இந்த சாமி பேர் முள்ளலீஸ்வரர் திருக்கோயில். திருப்பத்தூரில் 10 ஸ்தலங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த 10 ஸ்தலத்தில் இது ஒரு ஸ்தலம் ஐயா. ரொம்ப அமைதியான இடம், ஒரு அற்புதமான ஒரு திருக்கோயில். எப்படின்னா திருப்பத்தூர் வந்தீங்கன்னா மறக்காமல் வாங்க, இந்த ஊருக்கு வாங்க. திருப்பத்தூர்லேருந்து சுமார் ஒரு 30 கிலோமீட்டர் தூரம் வந்தீங்கன்னா புதூர் நாடு வரலாம். இந்த கோயில் பக்கத்தில் வரதலம்பட்டுன்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே ஒரு காளி கோயில் இருக்குது. அது ஒரு ஃபேமஸான கோயில்னு சொல்கிறாங்க. அதையும் நீங்கள் பார்க்கலாம். இவரையும் ஐயாவும் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப பழமையான ஒரு திருத்தலம். பாருங்கள், தட்சிணாமூர்த்தியை பார்க்குறீங்க. தட்சிணாமூர்த்தி தான் இப்போ பார்த்துன்னுக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு கல்வெட்டு பார்க்குற ஒரு சிலையை பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் அரசர்கள் போர் புரிஞ்ச கல்வெட்டுங்க ஐயா. பாருங்கள், இந்த ஒரு மன்னர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாரு வில்லு ஏந்தி இருக்கிறாரு.
வாள் இருக்குது அவர்கிட்ட, கத்தி இருக்குது பாருங்கள். இந்த அந்த சிலை தான் அந்த காலத்தில் கல்வெட்டி வச்சுருக்காங்க. அரசர்கள் போர் புரிஞ்ச இடம்னு சொல்கிறாங்க இந்த இடம். இப்போ ஒவ்வொரு கோயிலாக பார்க்குற நிறைய கோயில், இந்த கோயிலை சுற்றி நிறைய கோயில்கள் இருக்கையா, ஒவ்வொரு கோயிலாக வச்சுருக்காங்க. அதுதான் இப்போ நம்ம வீடியோவை பார்த்துன்னுக்கிறோம், ஒவ்வொரு கோயிலாக பார்க்குறோம். இப்போ நந்தியை பாருங்கள், பழைய நந்திங்க ஐயா, அந்த காலத்தில் பண்ண நந்திங்க. ரொம்ப அற்புதமான திருஆலயம். இவர் சிவலிங்கம் வச்சுருக்காங்க ஐயாவை. மறக்காமல் வாங்க, ரொம்ப தரிசனம் பண்ணுங்க. இங்கே என்ன விசேஷம்னா, பௌர்ணமினால விசேஷம் பண்ணுறாங்க, பிரதோஷனால விசேஷம் பண்ணுறாங்க ஐயா. நிறைய கூட்டம் வராங்க ஐயா. ஆனால் நிறைய பேர் விளம்பரம் தெரியாத இடம், அமைதியான இடம். எப்படின்னா கண்டிப்பாக சிவன் பக்தர்கள்லாம் மறக்காமல் இந்த கோயிலுக்கு வாங்க, இந்த கோயிலை பாருங்கள். ரொம்ப அற்புதமான திருக்கோயில். முருகர் தான் இப்போ பார்த்துன்னுக்கிறீங்க. முருகரை பார்க்குறீங்க, வள்ளி அம்மாவை பார்க்குறீங்க, தெய்வானி அம்மாவை பார்க்குறீங்க. ஐயா இந்த கோயிலுடைய தலைவரிச்சி மரம் பார்த்தீங்கன்னா வில்வ மரம் ஐயா. இந்த கோயிலுடைய மரம் வந்து வில்வ மரம், அதுதான் இப்போ பார்த்துன்னுக்கிறீங்க. மறக்காமல் வாங்க, ஒவ்வொரு கோயிலாக பாருங்கள். அமைதியான இடங்க, அற்புதமான ஒரு திருக்கோயில். அதே போல் இப்போ அம்பாளை பார்க்க போகிறோம். அம்பாளுக்கு முன்னே நந்தி வச்சுருக்காங்க. இப்போ அம்பாள் சன்னதி பார்க்குறோம். ஒரு சன்னதியாக பார்க்க, இப்போ பிரம்மாவை பார்க்க போகிறோம். பிரம்மா சிலை வச்சுருக்காங்க பாருங்க ஐயா. ரொம்ப அற்புதமான திரு ஆலயங்க ஐயா. ரொம்ப பழமையான ஒரு கோயில். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயில். நல்லா சிற்பங்கள் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க ஐயா. அந்த கோயில் மேலே நிறைய சிற்பங்கள் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு பழமையான சிவாலயம். மறக்காமல் வாங்க, ஐயாவை பார்த்துட்டு போங்க. இப்போ சண்டிகேஸ்வரர் பார்த்துன்னுக்கிறீங்க ஐயா. கோயில் சிற்பங்கள் எல்லாம் அழகான வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க. கோயில் சுற்றி நிறைய கோயில்கள் இருக்குது ஐயா, நிறைய கோயில்கள் இருக்குது. எவ்வளோ அழகாக சிற்பம் வரைஞ்சிருக்காங்க பாருங்க ஐயா. மறக்காமல் வாங்க. இந்த எம்பெருமான் பேர் வந்து முரளீஸ்வரர்னு சொல்கிறாங்க ஐயா. முரளீஸ்வரர் திருக்கோயில். இந்த கிராமத்து பேர் முரளி கிராமம்னு சொல்கிறாங்க. புதூர் நாட்டிலேருந்து சுமார் 1 கிலோமீட்டர். அதுவும் புதூர் நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னே திருப்பத்தூர்லேருந்து வந்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து முரளி கிராமம் தான் வரும் ஐயா. அந்த கிராமத்துலேருந்து வந்து ரைட் சைடு வந்தீங்கன்னாக்கா இந்த கோயிலை பார்க்கலாம். மெயின் ரோட்லேருந்து சுமார் ஒரு 100 அடிக்குள்ளே அந்த கோயில் இருக்கு ஐயா. மறக்காமல் வாங்க, மறக்காமல் இந்த சிவபெருமான தரிசனம் பண்ணுங்கள். ரொம்ப அற்புதமாக நவகிரகத்தை பார்த்துருக்கிறீங்க. ரொம்ப பழமையான சிவாலயம் ஐயா. ரொம்ப பழமையான சிவாலயம். மறக்காமல் வாங்க, இந்த சாமியை தரிசனம் பண்ணுங்க. ஐயா இவ்வளோ நம்ம வீடியோ பார்த்தீங்களா? இந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்களா? சரி, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்துங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சக்தி ஜோசியர். வணக்கம் ஐயா.